என்ன ஸோ G20 கன்சிஸ்ட் ஆஃப் 20 நேஷன்ஸ். அதில் யார் யாரெல்லாம் இருக்கா? டெவலப்டு நாடுகளும் டெவலப்பிங் நாடுகளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஸோ ஓவர் ஆல் தி மெம்பர்ஸ் ஆஃப் G20. ஸோ உங்களுக்கு வந்து கனடா, USA, மெக்சிகோ, பிரேசில், அர்ஜென்டினா. ஸோ இது வந்து அப்படியே காண்டினென்ட் வைஸ் போனோம். மேலே 3, இங்கே 2. யூரோப்பில் இங்கே யார் இருக்கா? UK, பிரான்ஸு, இட்டாலி, ஜெர்மனி. ஸோ இவங்க எல்லாரும் இருக்காங்க. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா டர்க்கி. அப்படியே டர்க்கி கீழே வந்தீங்கன்னா யூ ஹாவ் சவுதி அரேபியா. ஸோ அப்புறம் ஆஃப்ரிக்காவில் உங்களுக்கு யார் யார் இருக்கா? சவுத் ஆஃப்ரிக்கா இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ ஏஷியாக்குள்ளே வந்துட்டோம்னா யூ ஹாவ் இந்தியா, தென் யூ ஹாவ் சவுத் கொரியா, தென் யூ ஹாவ் ஜப்பான், நெக்ஸ்ட் யூ ஹாவ் சைனா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து இந்தோனேஷியா. ஸோ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. அப்புறம் யூரோப்பியன் யூனியன் வருது. யாரை விட்டோம்? பார்த்தீங்களா, நம்ம நண்பனை போய் மறந்துட்டோம். எல்லாரும் வந்துட்டாங்களா? வேற யாராவது எல்லாரும் மெம்பர்ஸ் தான் நான் கரெக்டாக போட்டிருக்கேன். நான் மெமரியிலேருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அதான் இது 20 பேர். இதில் லேட்டஸ்ட்டாக வந்து சேர்ந்தது ஆப்பிரிக்கன் யூனியன். இப்போ 21 பேர். ஸோ இந்த நாடுகள்லாம் யாரு அப்படின்னு பார்த்தா இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத் டெவலப்டு நாடுகள் அண்ட் டெவலப்பிங் நாடுகள். அவங்களோட ஒரு மிக்ஸ் தான் வந்து G20. மெம்பர்ஸ் படிக்கிறப்ப இப்படி படிச்சா தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியுதா? நான் இப்படி தான் படித்தேன், அதனால என்னால் திரும்ப வரைய முடியுது பாருங்க. இந்த மாதிரி எல்லா மெம்பர்ஸும் படிக்கிறப்போ வேர்ல்டு மேப் மாதிரி அது படிங்க. அது படித்தா பர்மனெண்ட்டாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து டெவலப்டு நாடுகளும் டெவலப்பிங் நாடுகளும் ஒன்று சேர்ந்து தே ஹவ் ஸ்டார்டட் திஸ் G20.